இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மையின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்தார், அதனாலே வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட இருந்தார், சீஷர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏன் இந்த வாக்கியத்தை இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு தம்முடைய கிருபையை அவர்களுக்கு கிரியைகளை நடப்பித்தார். நாமும் ஜெபிக்கும் பொழுது கிரியைகளை நடப்பிக்கிறார். கிரிகளை நடப்பிக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஆவியானவர் தம்முடைய கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, துக்கம் மாறி மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் வசனத்தை உறுதிப்படுத்துவது. நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். அந்த ஆராதனையில் நான் பேசிவிட்டு கடைசியாக அந்த வந்திருந்த மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு சொல்ல சொன்னார். அப்படிப்பட்டவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், அவர்களை நான் விடுவிக்கப் போகிறேன். அதில் ஒன்று சொத்து பிரச்சனை. அந்த காரியத்தில் அவர்கள் பிடிக்கப்பட்டு, அப்படி நீங்கள் துக்கத்தோடு வந்திருந்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொன்னது தான் தாமதம். அந்த இடம் முழுவதும் அநேகர் ஓலமிட்டு அழுதார்கள், நான் தான் அது என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர் அங்கே கிரியை நடப்பித்தார், வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் அவர்கள் நடுவில் இறங்கி வந்தது. அவர்கள் துக்கம் மாறினது. அவர்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் கிரியை நடப்பிக்கிறவர், வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்படுகிறதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இதைத்தான் பவுலடியார் செய்தார், இதைத்தான் பேதுருவும் செய்தார், இதைத்தான் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். அதனால தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், விசுவாசம் என்று அவன் பேசும் பொழுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அது கிரியை நடப்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது மரித்து போனது. இப்பொழுது நாம் ஒரு நிலம் இருக்கிறது, தரிசு நிலம். அந்த நிலத்தில் நான் நம்புகிறேன் இந்த மரத்தை ஊன்றினால் அது வரும், விளைந்து வரும் என்று. ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் ஊன்றவே இல்லை. ஒரு கண்ணையும் அந்த நிலத்தில் நான் ஊன்றவில்லை. எப்பொழுது அது வளரும்? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் போய் அந்த இடத்துல என்னுடைய கிரியை, ஒரு மரக்கன்றை நான் நட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன். அந்த நிலம் செழிப்பானது என்று அறிந்திருக்கிறேன். அந்த நிலத்தில் அந்த மரம் வளர ஆரம்பிக்கிறது, அது பூ பூக்க ஆரம்பிக்கிறது, அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம். எங்கள் வீட்டில் என் தகப்பனார் ஒரு கன்றை யாரோ கொடுத்தார்கள் என்று ஒரு கன்றை வாங்கி கொண்டு வந்து அதை நட்டார். கிட்டத்தட்ட அந்த கன்று வளர்ந்து 5-6 ஆண்டுகளுக்கு மேலானது, கனி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த மரம் அப்படியே வளர்ந்து பெரிதாக மாறிவிட்டது. ஆனால் கனி கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயம் இது ஒரு நாள் கனி கொடுக்கும். இது ஆரஞ்சா சாத்துக்குடியா எனக்கு தெரியாது, ஆனால் கனி கொடுக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க.
அதுக்கு உரம் வைத்தார்கள், அதற்கு தண்ணீர் பாய்ச்சினார்கள். அவர்கள் சொன்ன நிச்சயம் ஒரு நாள் அதில் கனி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதில் ஒரு ஆரஞ்சு படுத்திருந்தது. ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். அதை பறித்து என் தாயார் சாப்பிட்டு விட்டு அதை என் தகப்பனார் இடத்துல வந்து சொன்னார்கள், அந்த மரத்தில் ஒரு ஆரஞ்சு, நான் நிச்சயம் சொன்னல அது பழுக்கும், காய்க்கும். அதற்கு பின்பு பார்த்தால் கொத்து கொத்தான காய், அவ்வளவு காய் காய்த்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரது நன்மைகளை வைத்திருக்கிறார். இதாங்க விசுவாசம். நான் ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் நடப்பிக்கும் என்று அல்ல. விசுவாசிக்கிறதுனா என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். கிரியை வேணும். நம்புகிறேன், ஆனால் அதில் கிரியை நடப்பிக்க. நான் கிரியை நடப்பித்தாதான் அந்த கிரியை எனக்கு ஒரு பலனை கட்டளையிடும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். இதுதான் கிரியைகள். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு அதை செய்வேன். அதை செய்வார். ஆனால் நான் ஜெபிக்க வேண்டும். அந்த காரியத்திற்காக நான் நன்றி சொல்லி பழகி கொள்ள வேண்டும். அந்த நன்றி சொல்லி பழகுவது தான் தேவன் அதை விளைய செய்கிறார். அதனால்தான் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வசனத்தை இன்று உறுதிப்படுத்துவார். நீங்கள் விசுவாசித்து கிரியை நடப்பி, அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்திற்காக நன்றி சொல்லி துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீர் எங்களுக்கு செய்ய போகிற. உதாரணமாக எரேமியா 31:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்னும் குமாரத்தியே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, திரும்பவும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், திரும்ப நீர் என்னை கட்டுவேன், நான் கட்டப்படுவேன். இதுதாங்க கிரியை. நான் அறிக்கையிட்டு நான் விசுவாசிக்கிறேன், அது கிரியைகளில் நான் பார்க்க விரும்புகிறேன். நான் சும்மா இருந்தால் ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், அதை நிறைவேற்றா இல்லை. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நான் ஜெபிக்க வேண்டும். அதுக்குத்தான் வாக்குத்தத்தம், அதுக்கு தான் ப்ராமிஸ். இந்த மாத வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம், இந்த நாள் வாக்குத்தத்தம் என்று சொல்கிறோம். நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிப்பதற்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இழந்து போய்விடாதீர்கள். மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.